அரசை எதிர்த்து இன்று பேரணி எதிர்க்கட்சிகள் நுகேகொடையில் திரள முஸ்தீபு நேற்றிரவு முதல் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசி பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. கூட்டு எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பு பேரணி இன்று ரணில் தலைமையில் நேற்று விசேட கலந்துரையாடல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது பிரதானமாக அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். பல்வேறு முக்கியமான விடயங்களை முன்னிலைப்படுத்தி வகையான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இன்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவே செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் பல்வேறு கட்சிகள் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒன்றிணைந்த மக்கள் குரல் மக்கள் பேரணி இன்று 21ஆம் தேதி நுகேகொடை ஆனந்த் சமரகோன் திறந்த அரங்கில் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. இதன் பொழுது அரசாங்கத்துக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையிலான பிரசாரங்கள் முன்வைக்கப்படலாம் என்றும் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள இருக்கின்ற நிலையில் பேரணியில் பங்கு பெற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரபுக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதிநிதிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நேற்றிரவிலிருந்து நுகேகொடை பிரதேசத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் அந்த பிரதேசத்தில் விசேட போக்குவரத்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி குறிப்பிடுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடைய தலைமையில் இடம்பெறும் இந்த மக்கள் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிவித்துரு ஹெல உரிமையை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கலந்து கொள்ள இருக்கின்றன. இருந்தபோதும் எதிர்க்கட்சிகளின் பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி, சர்வஜன அதிகாரம் மற்றும் தேசிய சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகள் கலந்து கொள்ளப் போவதில்லை என அந்த கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. தேர்தல் காலத்தில் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாகும் என்றும் அரசாங்கத்துக்கு அவற்றை நினைவுபடுத்த வேண்டியது எதிர்த்தரப்பில் உள்ள எதிர்க்கட்சிகளின் பொறுப்பாகும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். இந்த பின்னணியில் பாதுகாப்பு நிமித்தம் நுகேகொட பிரதேசத்தில் இன்று விசேட போக்குவரத்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய மிரிகான போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆனந்த சமரகோன் திறந்த அரங்கில் இடம்பெற இருக்கிற மக்கள் பேரணியின் காரணமாக வாகன போக்குவரத்தை வரையறுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த மக்கள் பேரணியில் பங்கு பெற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரபுக்கள், அரசியல் தலைவர்கள், பிரதிநிதிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இவ்வாறு விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. அதன் பிரகாரம் பிற்பகல் 2 மணி முதல் பேரணி நிறைவடையும் வரை நுகேகொட மேம்பாலத்துக்கு அருகில் ஹை லெவல் சந்தியில் இருந்து நாவல வீதி, நாவல சுற்றுவட்டாரம் வரையிலான பிரிவில், அதாவது ஆனந்த் சமரகோன் திறந்த அரங்கின் முன்னால் இருக்கின்ற வீதி வரையும் வாகன போக்குவரத்து வரையறுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை தவிர்த்துக் கொள்வதற்காக மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். கொழும்பு மற்றும் கொகுவல திசையிலிருந்து நுகேகொட நகரம் வழியாக நாவல மற்றும் புறக்கோட்டை நோக்கி செல்லும் வாகனங்கள் ஹை லெவல் வீதியில் உள்ள கம்சபா சந்தியிலிருந்து இடதுபுறமாக மிரிகான மற்றும் நாவல நோக்கி பயணிக்க முடியும். புறக்கோட்டை மற்றும் நாவல வழியாக நுகேகொடை நகரம் வழியாக ஹை லெவல் வீதியை நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் நாவல சுற்று வட்டாரத்தில் கம்சபா சந்தி மற்றும் தெல்கந்த சந்தியினூடாக ஹை லெவல் வீதியை நோக்கி பயணிக்க முடியும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகரகமவிலிருந்து ஹை லெவல் வீதியினூடாக நுகேகொடை நகரம் நோக்கி செல்லும் வாகனங்கள் கம்சபா சந்தியிலிருந்து வலதுபுறமாக பயணிக்க முடியும் என்ற அறிவித்தலும் அதில் வழங்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். எனவே இந்த கூட்டு எதிர்க்கட்சிகளினுடைய முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களையே வீரகேசி பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையின் பல்வேறு எதிர்க்கட்சிகள் இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்பாடு செய்திருக்கின்ற எதிர்ப்பு பேரணி இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு நுகேகொடை நகரில் ஆரம்பமாக இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிவித்துரு ஹெல உரிமைய, ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி, ஜனதா சேவை கட்சி, நவ ஜனதா பெரமுன உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைய அரசு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கு பற்றாது என்பதான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதோடு இணைந்ததாக திலித் ஜாயவீரவினுடைய எங்கள் மக்கள் சக்தி கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் இன்றைய பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்திருக்கின்றன. 3 பிரதான விடயங்களை வலியுறுத்தி இந்த பேரணி இன்றைய நாளில் இடம்பெற இருக்கிறது. அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், அரசாங்கத்தில் இடம்பெறும் ஊழல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற துணைப்பொருட்களின் கீழ் இந்த பேரணி இடம்பெற இருக்கிறது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பேரணியில் தான் கலந்து கொள்வதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் தான் நிச்சயமாக இந்த பேரணியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அந்த நிகழ்வுக்கு பெருந்திரளான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரதான எதிர்க்கட்சியான
ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பங்கேற்பு குறித்து வினவிய போது இந்த பேரணி தொடர்பாக அந்த கட்சியுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த பேரணியில் பெருமளவான மக்கள் பங்கேற்பார்கள் என நம்புகிறேன். அரசாங்கத்துக்கு எதிராக எழுந்து நிற்பதற்கு இந்த பேரணி முக்கியமானது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை நுகேகொடை எதிர்ப்பு பேரணியில் கட்சி என்ற ரீதியில் அதனை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முகாமைத்துவ குழு ஒருமனதாக தீர்மானித்திருக்கிறது. இந்தியாவில் நடைபெற இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் திருமண கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ்நாடு செல்வதனால் அவர் பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதாக அறிவித்திருக்கின்றார். அந்த விடயத்தினை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையும் ஒரு செய்தியை தந்திருக்கிறது. நுகேகொடை பேரணியில் ரணில் இல்லை, ஜீவனின் திருமணத்தில் பங்கேற்க இந்தியா பயணம் என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இந்த பேரணியில் அவர் கலந்து கொள்ளாவிட்டாலும் ஏனைய அனைவரும் இதில் நிச்சயம் பங்கேற்பார்கள் என்பதாக கொழும்பில் நேற்று ரணில் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படும் முதல் மக்கள் பேரணியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு என்ன தடைகள் வந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சி தமது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சியில் உள்ள மற்ற கட்சிகளையும் இதில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பரந்த சக்தியாக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன் பொழுது குறிப்பிட்டிருப்பதாகவே செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம்.